டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொன்னி வந்து அவங்க முதுகில் இருக்க காயத்துக்கு வந்து ஆயில்மெண்ட் போட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு எட்ட மாட்டேங்குது. சக்தி அந்த பிளேஸ்க்கு வராது. நான் ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பொன்னி வந்து வேண்டான்னு சொல்றாங்க. சக்தி வந்து வாங்கி போட்டு விடுறாரு. மூர்த்தி வந்து உஷா கிட்ட பேசுறாங்க. உஷா வந்து சொல்றாங்க, பொன்னியே கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. மூர்த்தி வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஜெயாவே பொன்னியை வந்து ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு. உஷா வந்து ஷாக் ஆறாங்க. ஜெயலட்சுமியோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சர்வீஸ் வாங்கிட்டு போறதுக்காக ஒருத்தர் வராரு. ஜெயலட்சுமி வந்து டபரா எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பவானிய பொன்னி வந்து அவங்கள சொல்றதா நினைச்சு எடுத்துட்டு வராங்க. ஜெயலட்சுமி பார்த்து அதை வாங்கிறாங்க. மூர்த்தியும் சுந்தரமும் ஷாக் ஆறாங்க. நீ எப்படி இந்த டபராவை தொடுவேன், தங்கச்சி உன்னை தொடக்கூடாதுன்னு தானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜெயா வந்து சொல்றாங்க, யார் எடுத்துட்டு வந்தா என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூர்த்தி வந்து ஏற்றி விட பாக்குறாரு. சந்திரசேகரும் சண்முகமும் மூர்த்தியை வந்து மொக்க பண்றாங்க. பொன்னி வந்து ஹாப்பியா ரூம்க்கு வராங்க. சக்தி என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. நடந்த விஷயத்த வந்து பொன்னி சொல்றாங்க. அத்தை வந்து பவானி அக்காவை சொல்லியிருக்காங்க, நான் எடுத்துட்டு போயிருக்கேன். நான் அத்தை கோவப்படுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் அத்தை வந்து யார் எடுத்துட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சக்தி வந்து சொல்றாரு, சீக்கிரமாவே அம்மா வந்து ஒன்னு புரிஞ்சு ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.